இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஐடி கம்பெனிலையோ இல்லை ஐடி செக்டார்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே கடந்த காலமாக ரத்த கண்ணீரே வந்திருக்கும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஃபால் டவுன் 21% கீழே விழுந்திருக்கு. ஸோ ஐடியில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே இது ஒரு கடினமான காலம்தான். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பெரிய தலைவர்களால் இந்த ஐடி செக்டாரே வந்து டோட்டலாக டவுனுக்கு போகிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். ஸோ ஐடியில் யூஎஸ் பேஸில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கும் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி டைரெக்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே ரெண்டு தலைவர்கள் ஃபோட்டோ இருக்குது. ஒருத்தர் ட்ரம்ப்பு, இன்னொருத்தர் மார்க்கு. உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருமே டைரெக்டாக வந்து மோதிக்கிட்டாங்க. என்ன மோதிக்கிட்டாங்க அப்படின்னா, ட்ரேட் வார் அப்படின்ற ஒரு விஷயத்தில். இந்த ட்ரேட் வார்னால் என்ன? ஒன்றுமே கிடையாது. ஸோ ரெண்டு கண்ட்ரியும் இறக்குமதி ஏற்றுமதி செய்வாங்க. ஸோ இந்த இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறதுல டேக்ஸ்ன்றதை அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் யூஎஸ் இவங்க கிட்ட மட்டும் பண்ணல, சைனா கிட்டேயும் இதே விஷயம் தான் பண்ணியிருக்கு. இப்போ இந்தியா கிட்டேயும் ஏப்ரல் 2க்கு அப்புறம் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ யூஎஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே யூஎஸில் பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ யூஎஸில் பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னா யூஎஸோட ஷேர் மார்க்கெட்டுன்றது பயங்கரமாக கிராஷ் ஆகும். ஸோ அதுதான் இப்போது பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு டோட்டலாகவே. ஏன்னா யூஎஸில் பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா பீப்புள் யார்கிட்டையும் மணி இருக்காது. மணி இல்லை அப்படின்னா யாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா டோட்டலாக ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஸோ இதுதான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து வித்துட்ருக்காங்க ஷேர்ஸ் எல்லாமே. ஸோ அதால் ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக வந்து யூஎஸில் குறையுது. இது ஏன் இந்தியாவில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா சிம்பிள், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கண்ட்ரிக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா யூஎஸ் பேஸ் தான் அதிகமாக வேலை செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட் எவர், இதோட கோடிங்ஸ், இதோட அல்காரிதம் எல்லா சப்போர்ட்டும் வந்து மேஜர் சப்போர்ட் ஹஸ் பீன் கோயிங் ஃப்ரம் இந்தியா தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி யூஎஸில் பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் வராது. இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் வரலன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய ஏற்படும். ஸோ இதை நான் சொல்லலை, இவங்க ரெண்டு பேரும் பேசினதை வச்சு பெரிய வல்லுநர்கள் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ எக்கனாமிக், யூஎஸ் எக்கனாமிக்ன்றது ஒரு ஆட்டம் காணும். ஸோ ஆட்டம் காணதால ஷேர் ப்ரைஸ் ஏறாது. ஸோ ஷேர் ப்ரைஸ் ஏறலைன்னா எல்லாருமே இது வரைக்கும் தான் ஷேர் ப்ரைஸ் ஏறிட்டுன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதால் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபால் டவுன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சைட்லேயே வந்து ரெண்டு ப்ரோக்கரேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட ஐடி செக்டார் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போகாது. ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க யூஎஸ் சைட்லேருந்து. ஏன்னா யூஎஸ் வந்து எல்லா சைடும் வந்து அவங்க வந்து வார், வந்து ட்ரேட் வார் பண்ணுறதால எந்த பெரிய கண்ட்ரியும் வந்து யூஎஸில் பிஸ்னஸ் பண்ண யோசிப்பாங்க. ஸோ அதால் ப்ராஜெக்ட்ஸ் வராதால் யூஎஸை நம்பி இருக்க கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஐ என்ன கம்பெனி நம்பி இருக்குன்னா நம்மள மாதிரி டிசிஎஸ், அசென்ச்சர், விப்ரோ இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ டோட்டலாக காலியாகும். ஸோ ரெவன்யூ டோட்டலாக காலியாகிறதால ப்ராஜெக்ட்ஸ் வராதுன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதால் ஐடி செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கும் இல்லை ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட ஷேர்ஸும் கிராஷ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் எப்போ வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு மியூச்சுவலாக டேக்ஸை வந்து கம்மி பண்ணாங்கன்னா அது பட்சத்தில் சால்வ் ஆகும். சூப்பர். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ ட்ரம்ப்புன்ற வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கி வர மாட்டாரு. ஸோ ட்ரேட் வார் வந்து இந்த கண்ட்ரி கனடாக்கு மட்டும் இல்லை, ஆஸ் வெல் அஸ் சைனாக்கு, இந்தியாவுக்கு எல்லா சைடும் வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி பேசுகிறாப்புல. ஸோ மேபி அவர் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா இது எதுவும் நடக்காது. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதால் ப்ரெஷர் யாருக்கு க்ரியேட் ஆகுதுன்னா, ஒன்று இன்வெஸ்டர், நீங்கள் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கும் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இல்லை யூஎஸ் பிரைஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ்க்கும் ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேர்ல்டு வைட் பெரிய தலைவர்கள் காம்ப்ரமைஸ் வந்தால் மட்டும்தான் இது எல்லாமே மறுபடியும் புல் பேக் ஆகும். அது வரைக்குமே கிராஷஸ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ தூரம் போகுதுன்றது தெரியல. ஸோ முன்னாடியே இது வந்து ஒரு மேபி வார்னிங் வீடியோவாக இருக்கலாம் அவங்க சைட்லேருந்து. சரியா? ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நெட்டில் இருக்குது, க்ளீனாக இருக்குது, படிங்க, படித்தா புரியும். ஸோ இதே மாதிரி தான் 2020லையும் நடந்தது டோட்டலாக. ஏன்னா அப்போ வந்து சைனாவும் யூஎஸும் டைரெக்டாக ட்ரேட் வாரில் மோதினாங்க.
அப்போ வந்து பயங்கரமாக யூஎஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆச்சு. ஸோ அதே ரிஃப்ளெக்ஷன் இப்போ மறுபடியும் நடக்குது. ஸோ அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.